ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சிங்கம் பார்த்துருக்கீங்க, லயன், காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கம் ஒரு காலம் பட்டினியாகவே இருக்காது, தெரியுங்களா? சாப்பிடாமல் இருக்கவே இருக்காது சிங்கம். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமானது. பைபிளில் சிங்கத்தை பற்றி ஒரு வசனம் சொல்லுது, வாசிக்கலாமா? சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், சிங்கம் ஒரு காலம் பட்டினியாக இருக்காது. அப்போ சிங்கமே பட்டினியாக இருக்காதுன்னா சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்குமா? கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் ஆண்டவரை நம்ம தவறாக எடை போட்டுறோம். நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் ஆண்டவர் குறைவாக வைக்கிறதே கிடையாது. சோகத்தில், சோர்வில், கஷ்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, ஆராதிக்கிறதில்ல, ஆண்டவர் விட்டு தூரம் வந்துடும். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே ஆண்டவரை தேடுவீர்களா? ஆண்டவரை தேடுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. God bless you.